என்ன ஆச்சுக்கா? ஏன் ஊரை விட்டு போறேங்கறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கறியா? அவன் பாம்பேல இருந்து எதுக்கு வந்தான்? எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வந்தானா இல்ல இப்படி போலீஸ் ஸ்டேஷன் அசிங்கப்பட வந்தானா? கெஞ்சாத ஊர் போட்டு விடு, ரொம்ப நல்லது. கொஞ்ச நாள் சிவகாசிலே இருக்கட்டும். அதுக்குள்ள அவங்க புருஷனுக்கு டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி பழைய மாமாவை ஒப்படைக்கிறேன். யாரையும் திருத்த வேண்டாம். அவருக்கு புதன் திசையில சுக்கிர புத்தி நடக்குது. அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி. அது வந்தா எல்லாம் சரியா போயிடும். அந்த குருவுக்கு பெயர்ச்சியே இந்த சிஷ்யனால தான். இங்க பாரு, கல்யாண நாளைக்குள்ள உன்னை அந்த ஆள் கூட சேர்த்து வைக்கிறேன், சபதம் போட்டுக்கல. அது வரைக்கும் சும்மா இரு. எப்படிடா சும்மா இருக்கிறது? என் கண்ணு முன்னாடியே நீ அவர் என்னென்ன பேசுற? நீ பேசுறதோட நான் பேசுறேன். என்னடா பேசுன? நீ அவரை லேபர்னு சொல்ல, அவர் தங்கச்சிக்கு பார்த்து வச்ச மாப்பிளை வேணான்ட்டு நீ வேற மாப்பிளை பார்க்கல? வேற மாப்பிளை பார்த்தேன். எதுக்குடா பார்த்தேன்? மாப்பிளை கண்ணு கழகா லட்சணமா இருக்கார். உங்க அண்ணன் உனக்கு பொருத்தமான ஜோடியை தான் பார்த்திருக்கார். வா, எல்லாருக்கும் வந்து காப்பி கொடு. என்னம்மா என்னம்மா இது? நல்ல நாளமா அழுகுற? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. தங்கலட்சுமி பட்டாசு ஃபேக்டரி ஓனரோட ரெண்டாவது பையனும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். என்னடி சொல்ற? இப்போ நான் 2 மாசம் முழுகாம இருக்கேன். அடி பாவி, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அண்ணி, அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் எப்படியாவது அண்ணன் கிட்ட பேசி எங்க 2 பேரையும் சேர்த்து. ஐயோ, நானா? அவர்கிட்டயா? அவரை கண்டாலே கிடுகிடு நடக்குவேன். இவ்வளவு பெரிய விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? அவர் கூட நான் சேரலன்னா நான் செத்தே போயிருவேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. தைரியமா இரு. என் புருஷன் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நீ விரும்புற பையனோட உன்னை சேர்த்து வைக்கிறதா என் பொறுப்பு. பேசுறேன். என்னங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? அட, தட்டம் மாத்தும் போது அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உங்க தங்கச்சிக்கு இதை விட பெரிய மாப்பிள நான் பார்த்து வச்சிருக்கேன். அண்ணி, என்னாச்சு? வச்சுட்டேன். நீ சொன்ன மாதிரியே 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் மாப்பிளோட ரூம்ல வச்சுட்டு போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடும். ராத்திரியோட ராத்திரியா நீ விரும்பின கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிச்சதும் மாலையும் கழுத்துமா உங்க அண்ணன் காலில் வந்து விழுந்துரு. எல்லாம் சரியா போயிடுமா? இதெல்லாம் பணக்காரத்தினோட உச்சண்டி. ராத்திரியோட ராத்திரி அவனை ஜாமீன்ல எடுத்து அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஐயோ, உங்க தங்கச்சி அவனை உள்ள தள்ளுறதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணனா வெளியே வராம இருக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணா செலவு பண்ணுவேன். கஷ்டப்பட்டு அவன் மானத்தை நான் காப்பாத்தியும் மறுநாள் அவசரப்பட்டு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான். தங்கச்சி சாவுக்கு நான் தான் காரணம்னு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோவத்துல நம்ம பட்டாசு ஃபேக்டரிக்கு தீ வச்சு கொளுத்திட்டு அவர் ஊரை விட்டே போயிட்டார். அன்னைக்கு இந்த உண்மையை சொல்ற நிலைமையில நான் இல்லை. இன்னைக்கு அதை சொன்னா கேட்கற நிலைமையில அவர் இல்லை. யார் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அவளே தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏங்கா, காதலிச்சவனை பார்க்க போன அவர் தங்கச்சி ஏன் தூக்குல தொங்கணும்? அவர் தங்கச்சி சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம ஃபேக்டரியை தான் எரிக்கலன்னு மாமா சொல்றாரு. அப்போ ஃபேக்டரி எரிச்சது யாரு? இந்த 2 விஷயமும் தெரிஞ்சா நீ மாமா கூட ஒண்ணு சேர்ந்துற. சொல்லு, சொல்றா. என்ன கொன்றாத. கேபிஆர் தங்கச்சி கொலை செய்யப்பட்டது உண்மைதான். அது சூசைட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்தது உண்மைதான். இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, மினிஸ்டர் தாமிரபாண்டி தான்.
இங்கே கொளுத்தி சாம்பலாக்கி இருப்பேன். ஆனா எங்க அக்காவும் மாமாவும் பெரிய காரணமா இருந்த நீயே ஓ வாயால் உண்மையை சொல்லி ஓ மூலமாவே அவங்களை சேர்த்து வைக்கிறேன். அதுக்காகத்தான் அவனை உயிரோட விட்டு போறேன். உன்னை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன்டா.